ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சில்லி கிச்சன். ஒரு 15 பேருக்குங்க இட்லி, பூரி, பொங்கல், வடை இந்த ஐட்டம்ஸ் நம்ம இப்போ செய்ய போகிறோம். அதுக்குண்டான பொருளெல்லாம் நான் எடுத்து வச்சுருக்கேன். வாங்க நம்ம எப்படி செய்யுதுன்ட்டு பார்க்கலாம். மெஷர்மெண்ட் கப்பில் வந்துங்க 1/4 கிலோ துவரம்பருப்பு எடுத்துருக்கேங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூளுங்க. 4 பொடியை தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அதையும் போட்டுக்கலாம். பருப்பு கொதி வந்துருச்சுங்க, இப்போ மூடிக்கலாம். சாம்பார் தாளிச்சிக்கலாம். 50 ml ஆயில் ஊற்றிக்கிறேங்க. 1/4 டீஸ்பூன் கடுகுங்க, 1/4 டீஸ்பூன் ஜீரகம், கொஞ்சமாக வெந்தயம், இதுலேயே கொஞ்சமாக கருவேப்பிலைங்க, நீளமாக பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அதையும் போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் ஒரு 6 உரித்து வச்சுருக்கேங்க. 3 கேரட் நீளமாக வெட்டி வச்சுருக்கேங்க, அதையும் போட்டுக்கலாம். எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கலந்து விடுங்க. இதுலேயேங்க 1 ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். இதுலேயேங்க 2 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி போட்டுக்கலாம். எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கலந்து விடுங்க. இதுலேயே 1 பவுல் தண்ணி ஊற்றிக்கிறேங்க, காய் வேகட்டும். காயெல்லாம் வெந்துருச்சுங்க. இப்போ வேக வச்ச பருப்பு எடுத்து இதில் ஊற்றிக்கலாம். ஒரு தடவை கலந்து விடுங்க. இது நல்லா கொதிக்கட்டும். சாம்பார் நல்லா தளன்னு கொதி வந்துருச்சுங்க. இதிலே நம்ம பெருங்காயம் போட்டுக்கலாம், கொத்தமல்லி போட்டுக்கலாம். சாம்பார் கொதி அடங்கிடுச்சுங்க. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். டிஃபன் சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. 1/4 கிலோ மெஷர்மெண்ட் கப்பலங்க 3/4 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். சிறுதீயில் வச்சு பொன்னிறமாக வறுத்துக்குங்க. பாருங்கள், பாசிப்பருப்பு வந்து எனக்கு வாசனை வருதுங்க. இந்த அளவுக்கு வறுத்துக்கிட்டால் போதும். இந்த கப்பில் வந்து 3/4 கப்பு நம்ம வந்து பாசிப்பருப்பு எடுத்துருந்தோம். இப்போ அதே கப்பில் அதே அளவில் வந்து அரிசி எடுத்துக்கலாம். நாங்கள் ஊற வச்ச பாசிப்பருப்பு இதில் போட்டுக்கலாம். பச்சரிசியும் இதில் போட்டுக்கலாங்க. மெஷர்மெண்ட் கப்பில்ங்க 5 கப்பு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இதில் அரிசி பாசிப்பருப்பு கொதி வந்துருச்சுங்க. இப்போ இதை வந்து நம்ம வந்து மூடிக்கலாம். இது ஒரு 5 விசில் வரட்டுங்க. அரிசி பாசிப்பருப்பெல்லாம் சூப்பராக வெந்துருச்சுங்க. இதுலேயே வந்துங்க இப்போது 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம உப்பு போட்டுக்கலாம். எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கலந்து விடுங்க. இப்போ பொங்கலுக்கு வந்து தாளிப்பு கொடுக்கலாம். ஒரு கடாயிலங்க 5 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கலாங்க. ஆயில் காஞ்சிருச்சு. 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், இஞ்சி பொடியை நறுக்கி வச்சுருக்கேங்க, அதையும் போட்டுக்கலாம். ஒரு தடவை கலந்து விடுங்க. இதுலேயே கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. பெருங்காயம் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. தாளிப்பெல்லாம் இதில் போட்டுக்கலாங்க. ஒரு தடவை நல்லா கலந்து விடுங்க. முந்திரி எடுத்துருக்கேங்க, இந்த நெய்யில் போட்டுக்கலாம். இதை நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கோங்க. வறுத்த முந்திரியை இப்போ நம்ம பொங்கலில் போட்டுக்கலாம். பொங்கல் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. எல்லாத்தையும் ஒரு தடவை கலந்து விட்டுடலாம். தக்காளி சட்னியை வதக்கிக்கலாங்க. இதுக்கு வந்துங்க 50 ml ஆயில் ஊற்றிக்கிறேன். 15 வரமிளகா போட்டு வறுத்துக்கலாம். வரமிளகாலாம் வறுப்பட்டுடுச்சுங்க. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். அதே எண்ணெயில் 1/2 கிலோ வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயத்துலேயேங்க 1/2 ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கி வரும்போதுங்க 1/2 கிலோ தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அதையும் போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கலந்து விடுங்க. வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா பழமாக வதங்கிடுச்சுங்க. இப்போ நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இதுலேயேங்க கருவேப்பிலை கொஞ்சமாக போட்டுக்கலாம். அடுத்த வரமிளகாயும் இதில் போட்டுக்கலாம். இது அப்படியே ஆறட்டங்க, அப்புறமா நம்ம அரைச்சிக்கலாம். சட்னிக்கு அரைச்சிக்கலாம். இப்போது சட்னி தாளிக்க 5 ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேங்க. இதில் வந்துங்க 1 ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாங்க. கருவேப்பிலை போட்டுக்கலாம். வச்ச தக்காளி சட்னி இதில் போட்டுக்கலாங்க. தக்காளி சட்னி ரெடி ஆகிடுச்சிங்க. உருளைக்கிழங்கு மசாலாக்க வந்து வதக்கிக்கலாம். பாருங்கள், 5 ஸ்பூன் அளவுக்கு நான் ஆயில் ஊற்றிருக்கேன். இதிலே வந்துங்க 1/2 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, கொஞ்சமாக இஞ்சி வந்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கேங்க, அதையும் போட்டுக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சமாக,
பச்சை மிளகாய் நறுக்கி வச்சுருக்கேங்க, அதையும் போட்டுக்கலாம். நீளமாக 3 பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேங்க, அதையும் போட்டுக்கலாம். எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கலந்து விடுங்க. வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சுங்க. இதுலேயே வந்து 1/4 டீஸ்பூன் மல்லியாக ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இது எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கலந்து விடுங்க. இதுலேயேங்க 1 ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாங்க. உருளைக்கிழங்கு நல்லா பாருங்கள் வேக வச்சு நல்லா இங்கே பாருங்கள் இந்த மாதிரி மேஷ் பண்ணி வச்சுருக்கேன். இதை இதில் போட்டுக்கலாம். எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கலந்து விடுங்க. உருளைக்கிழங்கு மசாலா நல்லா கொதித்து ரெடி ஆகிடுச்சிங்க. இப்போ இதில் வந்து நம்ம கொத்தமல்லி போட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆகிடுச்சிங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு மசால் ரெடி. 300 கிராம் உளுத்தம்பருப்பு எடுத்துருக்கேங்க. இதை வந்து நம்ம வடைக்கு தண்ணி 1 ஸ்பூன் பச்சரிசி எடுத்துருக்கேங்க. இதிலேயே போட்டு நம்ம ஊற வச்சுக்கலாம். உளுத்தம்பருப்பு ஊறிடுச்சிங்க. இதிலேயே வந்து 8 பச்சை மிளகா, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, இது 3ஐயும் போட்டு இப்போ நம்ம அரைச்சிக்கலாம். வடைக்கு மாவு அரைச்சி எடுத்துட்டேங்க. 3 பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேங்க. இப்போ இதில் போட்டுக்கலாம். இவ்வளோ பொடியாக நறுக்கி வச்சுருக்கேங்க, அதையும் இதில் போட்டுக்கலாம். கைப்பிடி கொத்தமல்லி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேங்க, இதையும் இதில் போட்டு நல்லா இப்போ இது கலந்துக்கலாம். 1/2 ஸ்பூன் உப்பு இதிலே போட்டுக்கலாங்க. ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊறட்டோங்க. அப்புறமா வடை போட்டுக்கலாம். தேங்காய் சட்னி அரைச்சிக்கலாங்க. ஒரு தேங்காய் வந்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். சின்ன சைஸு புளிங்க, 6 பச்சை மிளகாங்க, ஒரு சின்ன சைஸ் வந்து இஞ்சி துண்டுங்க. இதுலேயேங்க 1 ஸ்பூன் உப்பு, 100 கிராம் பொட்டுக்கடலை எடுத்துருக்கேங்க, அதையும் இதில் போட்டு இப்போ தேங்காய் சட்னி அரைச்சிக்கலாம். தேங்காய் சட்னி தாளிச்சிக்கலாங்க. கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை எல்லாத்தையும் நல்லா இப்படி தாளிச்சிக்கலாம். அவ்வளோதாங்க, தாளிப்பு எடுத்து இப்போ போட்டுக்கலாம். தேங்காய் சட்னியில் தேங்காய் சட்னியும் ரெடி ஆகிடுச்சிங்க. 1/4 கிலோ பாசிப்பருப்பு எடுத்துருக்கேங்க. இதை வறுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா பொன்னிறமாக வறுத்துக்குங்க. பாசிப்பருப்பு வெந்துருச்சுங்க. இதில் இப்போ நம்ம பாயாசம் வச்சுக்கலாம். 1/4 கிலோ வெல்லம் எடுத்துருக்கேங்க, இதிலையே போட்டுக்கலாம். வெல்லம் நல்லா கரையட்டும். வெல்லம்லாம் கரைஞ்சி வருதுங்க. இப்போ வந்துங்க 1/2 மூடி தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேங்க, அதையும் இதில் ஊற்றிக்கலாம். இதுலேயேங்க ஏலக்காய் தூள் போட்டுக்கலாங்க. 1 ஸ்பூன் வந்துட்டுங்க கசகசா எடுத்துருக்கேங்க, இதை நல்லா வறுத்துக்கலாம். இப்போது அளவுக்கு வெடிக்கிற அளவுக்கு வறுத்துக்கிட்டா போதுங்க. பாசிப்பருப்பு பாயாசங்க நல்லா கொதித்து ரெடி ஆகிடுச்சிங்க. இந்த ஸ்டேஜில்ங்க இப்போ வந்து நம்ம வந்து கசகசா வறுத்துருக்கோம் இல்லைங்க, அதை இப்போ நல்லா பொடி பண்ணி இதில் போட்டுக்கலாங்க. நெய்யில் வந்துங்க முந்திரி, திராட்சை இது 2த்தையும் வறுத்துக்கலாம். இந்த அளவுக்கு வறுத்துக்கிட்டா போதுங்க. ஒரு தடவை நல்லா கலந்து விடுங்க. வறுத்து வச்சா முந்திரி திராட்சை இப்போ இதில் போட்டுக்கலாங்க. அவ்வளோதாங்க, பாசிப்பருப்பு பாயாசம் ரெடி ஆகிடுச்சிங்க. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். நான் 1/2 லிட்டர் ஆயில் ஊற்றுறேங்க. காஞ்சிருச்சுங்க. வடை போட்டுக்கலாம். மெதுவாக அப்படியே திருப்பி விடுங்க. உளுத்த வடை ரெடி ஆகிடுச்சிங்க. இதை அப்படியே எடுத்துக்கலாம். இதுவும் வெந்துருச்சுங்க, எடுத்துக்கலாம். நான் மீதி இருக்கிற மாவையும் எல்லாம் போட்டுக்கிறேங்க. வடையெல்லாம் சுட்டு ரெடி ஆகிடுச்சிங்க. 1 கிலோ கோதுமை மாவு வந்து பிணைஞ்சி வச்சுருக்கேங்க. வாங்க இப்போ உருண்டை பிடிச்சிக்கலாம். பூரிக்கு மாவெல்லாம் உருண்டை பிடிச்சி வச்சுட்டேங்க. வாங்க இப்போ பூரி திரட்டிக்கலாம். பூரி ஒன்று ஒன்றா திரட்டிக்கலாங்க. இந்த மாதிரி திரட்டின பூரி இப்போ நம்ம பூரி போட்டுக்கலாங்க. பூரி ரெடி ஆகிடுச்சு, எடுத்துக்கலாம். பூரி எல்லாம் சுட்டு எடுத்துக்கிட்டோங்க. வாங்க ஆனியன் தோசை ஊற்றிக்கலாம். திருவி வச்ச கேரட்டு, வெங்காயம், கொத்தமல்லிங்க இது மேலே போட்டுக்கலாங்க. எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. தோசை அப்படியே திருப்பிக்கலாம். தோசை ரெடி ஆகிடுச்சிங்க, எடுத்துக்கலாம். இப்போது சாம்பார் இட்லிக்குங்க. வாங்க சாம்பார் ஊற்றிக்கலாம். பொடியே நறுக்குனா வெங்காயம் போட்டுக்கலாங்க. திருவுன கேரட் போட்டுக்கலாங்க. கொத்தமல்லி. வாங்க சாம்பார் இட்லி ரெடி. சாம்பார் வடைக்கு ரெடி பண்ணிக்கலாம். வடையிலேயேங்க சாம்பார் ஊற்றிக்கலாம். இதுலேயேங்க பொடியே நறுக்குன வெங்காயம், கொத்தமல்லி, திருவி வச்ச கேரட்,
அவ்வளோதாங்க, சாம்பார் வடை ரெடி. தயிர் வடைக்குங்க, தயிரில் வடை போட்டுக்கலாம். தயிர் அப்படியே மேலே போட்டுக்கலாங்க. பொடியை நறுக்கினா வெங்காயம், கேரட், கொஞ்சமாக கொத்தமல்லிங்க. அவ்வளோதாங்க, தயிர் வடை ரெடி. 15 பேருக்கு உண்டான ஆர்டர் டிஃபன் ரெடி ஆகிடுச்சிங்க. பாசிப்பருப்பு பாயாசம், தயிர் வடைங்க, தக்காளி சட்னிங்க, தேங்காய் சட்னிங்க, உருளைக்கிழங்கு மசால், டிஃபன் சாம்பார், வெண்பொங்கலுங்க, இனி சாம்பார் வடைங்க, மினி ஆனியன் ஊத்தாப்பங்க, இட்லிங்க, மினி பூரிங்க, மினி சாம்பார் வடைங்க, வடைங்க. டிஃபன் எல்லாம் ரெடி ஆகிடுச்சிங்க. வாங்க சாப்பிட்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த ரெசிப்பியை நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாமே செம்ம டேஸ்ட்டாக இருக்குதுங்க.